இயற்கை என்னும் இளைய கண்ணி ஹாய் கள்ளிக்காட்டுக்குள் ஃப்ரெண்ட்ஸ், இயற்கை ஏராளமான வளங்களை நமக்குள்ளே கொடுத்துட்டே தான் இருக்குது. அது அப்பப்போ நம்ம பாதுகாப்பாக சேமித்து வைக்கணும். அதே மாதிரி தான் இந்த தூதுவளை பழங்களை எப்படி வற்றலாக மாற்றி நம்ம சேமித்து வைக்கிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு க்யூட்டான குட்டி வீடியோ. முதல்ல கள்ளிக்காட்டுக்குள் சேனல் வீடியோவை இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு வாங்க. அழகான செந்நிற பழங்கள். இந்த பழங்கள் உங்களுக்கு எப்பெல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் நீங்கள் இதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு செடி அல்லது 2 செடி இருந்தாவே போதும். நமக்கு நிறைய ஓரளவுக்கு பழங்கள் கிடைக்கும். இதில் தூதுவளையில் இலைகள், பூக்கள், காய்கள், கனிகள், வேர் முதற்கொண்டு எல்லாமே மருத்துவ பலன் மிக்கது. உங்களுக்கு எப்பெல்லாம் பழங்கள் கிடைக்குதோ, அழகான வயலட் கலர் பூக்கள், அழகான பசுமை நிற காய்கள், அழகான செந்நிற பழங்கள், என்ன ஒரு கலர் காம்பினேஷன் பாருங்க. இந்த பழங்கள் கிடைச்சிது அப்படின்னா அதை ஹார்வெஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. எப்பெல்லாம் உங்களுக்கு தூதுவளை பழங்கள் கிடைக்குதோ அதை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சிம்பிளான ஒரே விஷயம்தான். அப்படியே பழங்களை நம்ம டப்பாக்களில் போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வச்சோம் அப்படின்னா அது அதில் இருக்கக்கூடிய ஈரப்பதத்தின் காரணமாக கொஞ்சம் கெட்டு போயிடும், பூசணம் பூத்த மாதிரி ஆயிடும். அதை நல்லா நீங்கள் பறித்து நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அதை கழுவுன பிறகு நீங்கள் அந்த பழங்களை நல்ல சூரிய வெயிலில் காய வச்சு எடுக்கணும். ஒரு 4-5 நாள் காய்ச்சாவே நல்ல வற்றலாக மாறிடும். இப்போ பாருங்கள், இந்த பழங்களை நான் கலெக்ட் பண்ணி காய வச்சு எடுத்திருக்கேன். வற்றலாக மாறிடுச்சு. ஒரு 4 நாள் காஞ்சிருக்கு. இது பழங்கள். அந்த கருப்பாக இருக்கிறது தூதுவளை வற்றல். இப்படி குளுக்கும் போது நல்லா கலகலகலன்னு சவுண்டு கேட்கணும். அப்போ நல்லா காஞ்சிச்சுன்னு அர்த்தம். இதை நீங்கள் ஒரு டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டு தேவைப்படுறப்ப பொடி பண்ணி தேன் கலந்து நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா நெஞ்சு சளி சரியாயிடும். இல்லை டீ தயாரிக்கிறப்ப அதில் வெந்நீரை கொதிக்க வச்சு 2 பழங்களை தட்டி போட்டு குடிச்சு வந்தீங்கன்னாலும் உங்களுடைய நெஞ்சு சளி அப்படிங்கிற அந்த கடுமையான சளியை கூட நம்ம கரைச்சி வெளியில் கொண்டு வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா கள்ளிக்காட்டுக்குள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி க்யூட்டனிங் கார்டான வீடியோஸ் உங்களை நோக்கி வந்துக்கிட்டே இருக்கும். தேங்க்யூ. ஹேவ் a good day.